வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வவுனியாவில் தந்தையொருவர் மகளுக்கு செய்த மோசமான செயல், நீதிமன்றம் வழங்கிய அதிர்ச்சி தரும் தண்டனை, வெளியான தகவல். கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சலசலப்பு, திடீரென அர்ச்சுனா எம்பிக்கு ஆதரவாக பேசும் ஜீவன் எம்பி, வெளியிடப்பட்ட கருத்துக்கள். வசமாக சிக்கிய மஹிந்தவின் மகன் எதிராக சாட்சி சொல்ல வந்த நூற்றுக்கணக்கானோர், பரவலாக பாயும் விசாரணை, நடப்பது என்ன? யாழில் இடவில் சுற்றி வளைக்கப்பட்ட பாலடைந்த கட்டிடம், சோதனைக்கு சென்ற SDF படையினருக்கு காத்திருந்த அதிர்ச்சி, மீட்கப்பட்ட ஆபத்தான பொருள். இலங்கையில் இப்படியும் ஒரு மோசடியா? திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட சந்தேக நபர், விசாரணையில் அம்பலமான திடுக்கிடும் தகவல். நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் எதிரொலி, சிறைச்சாலைகளின் நெருக்கடிகளுக்கு உடனடி தீர்வு, எடுக்கப்படவுள்ள முக்கிய நடவடிக்கை. அரசியலில் குளிபறைக்கும் நெறியின் தந்திரம், இளைஞர்களிடம் ரணில் விடுத்த முக்கிய கோரிக்கை, வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர், முதற்கட்ட விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல், நடந்தது என்ன? அஸ்விஸ்ம கொடுப்பனவு பெறும் மக்களின் வங்கிகளிலிருந்து திடீரென காணாமல் போகும் பணம், பின்னணியில் தீட்டப்படும் ரகசிய திட்டம், விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. பாதாள உலக குழுக்களுடன் நெருங்கிய தொடர்பு, விஜயதாச ராஜபக்சவின் மகன் உள்ளிட்ட மூவருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு, வெளியான தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். 14 வயதுடைய தனது சொந்த மகளை தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட தந்தை மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவருக்கு 45 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து வவுனியா மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பை வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி A ஆனந்தராஜா நேற்று வழங்கியுள்ளார். அத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மொத்தமாக 12 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும், நீதிமன்றத்திற்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கு தகவல்களின்படி வவுனியா கனகராயன் குளம் பகுதியை சேர்ந்த 47 வயதுடைய தந்தை 2013 மற்றும் 2014 ஆண்டுகளில் தனது 14 வயது மகளை பலமுறை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் அவரை கைது செய்து வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதை அடுத்து சட்டமா அதிபர் திணைக்களம் 2022 ஆண்டு வவுனியா மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது. வழக்கு விசாரணையின் போது எதிரிக்கு எதிராக சுமத்தப்பட்ட 4 பாலியல் வன்புணர்வு குற்றச்சாட்டுகளும் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட வகையில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்தது. இதையடுத்து 2 தனித்தனி வழக்குகளில் இடம்பெற்ற 4 குற்றச்சாட்டுகளுக்காக மொத்தம் 45 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மேலும் ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் தலா 3 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 12 லட்சம் ரூபாயை பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடாக வழங்கவும், ஒவ்வொரு குற்றச்சாட்டிற்கும் 25,000 ரூபாய் வீதம் மொத்தம் 1 லட்சம் ரூபாயை நீதிமன்ற அபராதமாக செலுத்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் அரசு தரப்பில் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் சார்பில் அரசு சட்டத்தரணி ஸ்ரீ சிவக்கந்த ஸ்ரீ ஆஜராகினார். தீர்ப்பை வழங்கிய நீதிபதி, பாதுகாக்க வேண்டிய இயற்கையான பாதுகாவலரான தந்தையே இவ்வாறான மிக கடுமையான குற்றத்தை புரிந்துள்ளதால் எந்தவித கருணையும் காட்டாமல் அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். இலங்கையின் முன்னாள் காவல்துறை மா அதிபர் CD விக்ரமரத்ன மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்று அதிகாலை மலாப்பே தலஹீன பகுதியில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் துப்பாக்கி காயங்களுடன் அவர் மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அவரை உடனடியாக முல்லேரியாவா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருந்ததாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் துப்பாக்கியை பயன்படுத்தி அவர் தற்கொலை செய்திருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. எனினும் மரணத்திற்கான உறுதியான காரணம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த விடயத்தை உறுதிப்படுத்திய காவல்துறை ஊடக பேச்சாளரும் உதவி காவல்துறை அத்தியட்சகருமான FU வுட்லர் சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மரணம் தொடர்பான நீதித்துறை விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக தேவையான சாட்சியங்கள் மற்றும் வாக்குமூலங்களும் பதிவு செய்யப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் இந்த மரணம் தொடர்பான அனைத்து சூழ்நிலைகளையும் முழுமையாக ஆராய்வதற்காக 2 விசேட காவல்துறை விசாரணை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அறிவித்துள்ளது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை காவல்துறையில் சேவையாற்றிய சி.டி. விக்ரமரத்ன நாட்டின் 35வது காவல்துறை அதிபராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட ஆழியவள்ளி பகுதியில் உள்ள பாழடைந்த கட்டிடம் ஒன்றிலிருந்து 14 கிலோ 500 கிராம் கஞ்சா போதைகள் சிறப்பு அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆழியவள்ளி பகுதியில் அமைந்துள்ள பாழடைந்த கட்டிடம் ஒன்றில் சந்தேகத்திற்கிடமான போதைகள் காணப்படுவதாக பொதுமக்களால் வழங்கப்பட்டு தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் சிறப்பு அதிரடிப்படையினர் அங்கு சென்றுள்ளனர். இதன்போது குறித்த கட்டிடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கஞ்சா போதைகளை அதிரடிப்படையினர் கைப்பற்றியுள்ளனர். பின்னர் மீட்கப்பட்ட கஞ்சா போதைகள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மருதங்கேணி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட கஞ்சா பழுதடைந்த நிலையில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கேணி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நீண்ட காலமாக தொலைபேசி கம்பிகளை வெட்டி விற்பனை செய்து வந்த கொம்பளை சேர்ந்த பிரதான சந்தேக நபர் ஒருவர் பேராதனை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலும் சிலருடன் இணைந்து வாகனம் ஒன்றில் சென்று தொலைபேசி கம்பிகளை பழுது பார்க்கும் பணியில் ஈடுபடுவது போன்று நடித்து இந்த திருட்டு செயலில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த கும்பல் நீண்ட காலமாக கெலியோயா உடபேராதனை சங்கபோகம மககந்த உள்ளிட்ட பல பகுதிகளில் தொலைபேசி கம்பிகளை வெட்டி திருடி வந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறு சட்டவிரோதமாக வெட்டப்பட்ட தொலைபேசி கம்பிகள் அனைத்தும் கம்பளி பிரதேசத்தில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிற்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் நேற்று வியாழக்கிழமை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பேராதனை போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மக்கள் பிரதிநிதி என்பதால் மக்கள் சார்பில் கேள்விகளை எழுப்புவதற்கு அவருக்கு முழுமையான உரிமை இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஏற்பட்ட சர்ச்சை தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் மக்கள் சார்பில் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றும் அவ்வாறான கேள்விகளை தடுப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் குறிப்பிட்டார். மேலும் கூட்டத்திலிருந்து ராமநாதன் அர்ஜுனாவை வெளியேறுமாறு கூறுவதற்கு அமைச்சருக்கோ அல்லது வேறு எந்த நபருக்கோ அதிகாரம் இல்லை எனவும் அவர் வலியுறுத்தினார். அர்ஜுனா முன்வைக்கும் கேள்விகளுக்கு அரசு அதிகாரிகள் உரிய முறையில் பதிலளிக்க வேண்டும் என்று குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் அல்லது விசாரணை குழு அமைக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தால் அதனை மக்கள் பிரதிநிதி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்தார். கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் தலைவர் கூட்டத்தை ஒழுங்காக நடத்துவதற்கான பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் இல்லையெனில் தலைமைத்துவம் பாதிக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன்போது நேற்றைய கூட்டத்திற்குள் கமக்கார அமைச்சர் என கூறிக்கொண்டு சிலர் நுழைந்ததாகவும் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் ஆதரவாளர்கள் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். கடந்த காலங்களிலும் ஸ்ரீதரன் கூட்டத்திலிருந்து வெளியேறிய சந்தர்ப்பங்களில் அவரது ஆதரவாளர்களும் வெளியேறியுள்ளதாகவும் இது முறையான நடைமுறை அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தின் முக்கிய அதிகாரிகள் மற்றும் பிரதிநிதிகள் தங்களது நேரத்தையும் வளங்களையும் ஒதுக்கி கூட்டத்தில் பங்கேற்றிருந்த நிலையில் கூட்டம் இடைநிறுத்தப்பட்டமை பொருத்தமற்றது எனவும் அவர் குறிப்பிட்டார். ஸ்ரீதரனோ அல்லது அர்ஜுனாவோ கூட்டத்திலிருந்து வெளியேறியிருந்தாலும் கூட்டம் தொடர்ந்து நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் எதிர்காலத்தில் இதுபோன்ற முறையில் கூட்டங்களை குழப்பும் நிலை உருவாக்கலாம் என்றும் எச்சரித்தார். அதேவேளை அரசு அதிகாரிகள் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் காவல்துறை குற்றப்புலனாய்வு திணைக்களம் அல்லது சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மூலம் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் விசாரணைகள் நிறைவடைவதற்கு முன்னர் பொது இடங்களில் ஒருவரை குற்றவாளியாக சித்தரிப்பது தவறானது என்றும் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி வலியுறுத்தினார்.
அஸ்விஸ்ம நலன்புரி கொடுப்பனவு பெறும் பயனாளர்களின் பணத்தை மோசடி செய்யும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் திட்டமிட்டு நிதி மோசடி நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக நலன்புரி நன்மைகள் சபை அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அஸ்விஸ்ம பயனாளர்களை பல்வேறு தொலைபேசி இலக்கங்கள் மூலம் தொடர்பு கொள்ளும் மோசடியாளர்கள் தங்களை நலன்புரி நன்மைகள் சபையின் தலைமை அலுவலக அதிகாரிகள் என பொய்யாக அறிமுகப்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயனாளர்களின் விவரங்களை புதுப்பித்து தருவதாகவும் கொடுப்பனவு தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்ய வேண்டும் எனவும் அல்லது வேறு போலியான காரணங்களை கூறியும் குறிப்பிட்ட தொகை பணத்தை செலுத்துமாறு இந்த மோசடியாளர்கள் கோரி வருவதாக சபை எச்சரித்துள்ளது. இவ்வாறு மேற்கொள்ளப்படும் தொலைபேசி அழைப்புகளுக்கும் நலன்புரி நன்மைகள் சபைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் இத்தகைய நடவடிக்கைகள் சபையின் அனுமதியோ அறிவுறுத்தலோ இன்றி மேற்கொள்ளப்படும் முற்றிலும் சட்டவிரோதமான மோசடிகள் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறான சந்தேகத்திற்கிடமான தொலைபேசி அழைப்புகள் கிடைத்தால் உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறும் சம்பந்தப்பட்ட காவல்துறை பிரிவின் குற்றப்புலனாய்வு பிரிவிலும் உத்தியோகபூர்வமாக புகார் அளிக்குமாறும் நலன்புரி நன்மைகள் சபை கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் அஸ்விஸ்ம திட்டத்துடன் இணைந்து பணியாற்றும் கள அதிகாரிகள் மற்றும் கிராம மட்ட அதிகாரிகளும் இது தொடர்பாக விழிப்புடன் இருந்த மக்களுக்கு உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் அஸ்விஸ்ம பயனாளர்கள் தங்களது தேசிய அடையாள அட்டை விவரங்கள், வங்கிக் கணக்கு விவரங்கள், கடவுச்சொற்கள், ஒருமுறை உறுதிப்படுத்தல் குறியீடுகள் உள்ளிட்ட எந்த ஒரு தனிப்பட்ட தகவல்களையோ அல்லது பணத்தையோ அறியாத நபர்களுக்கு தொலைபேசி வழியாகவோ அல்லது வேறு எந்த முறையிலோ வழங்க வேண்டாம் என்றும் நலன்புரி நன்மைகள் சபை வலியுறுத்தியுள்ளது. அஸ்விஸ்ம கொடுப்பனவை பெறும் அனைத்து பயனாளர்களும் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட்ட இத்தகைய மோசடி முயற்சிகளில் சிக்காமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அதிகாரிகள் மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளனர். சமீபத்தில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரத்தை தொடர்ந்து நாட்டின் சிறைச்சாலைகளில் நிலவும் கைதிகளின் நெரிசலை குறைப்பது தொடர்பில் அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக இலங்கையின் சிறைச்சாலைகளில் காணப்படும் நெரிசலை குறைத்தல், நிர்வாக செயற்திறனை மேம்படுத்துதல் மற்றும் சிறைச்சாலைகள் எதிர்கொள்ளும் நீண்டகால பிரச்சினைகளுக்கு நிலையான தீர்வுகளை நடைமுறைப்படுத்துவது குறித்து விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. ஆளுகை, நீதி மற்றும் சிவில் பாதுகாப்பு தொடர்பான துறைசார் நாடாளுமன்ற மேற்பார்வை குழுவின் கூட்டத்தில் இந்த விடயம் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் நஜீத் இந்திக்கு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல முக்கிய தீர்மானங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இதன்போது சிறைச்சாலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை விரிவுபடுத்துதல், புதிய கட்டடங்களை நிர்மாணித்தல், தற்போதுள்ள கட்டடங்களை புதுப்பித்தல் மற்றும் கைதிகளை சிறப்பாக நிர்வகிப்பதற்கான நடைமுறைகளை வலுப்படுத்துதல் ஆகிய விடயங்கள் குறித்து விரிவாக பேசப்பட்டது. அதேவேளை சிறைச்சாலைகள் திணைக்களத்தில் நிலவும் மனிதவள பற்றாக்குறையை தீர்க்க புதிய அதிகாரிகளை ஆட்சேர்ப்பு செய்தல், சேவை தேவைகளுக்கு ஏற்ப ஆட்சேர்ப்பு முறைகளை மாற்றியமைத்தல் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளின் சேவை நிலைமைகளை மேம்படுத்துதல் தொடர்பிலும் முழுமையான கவனம் செலுத்தியுள்ளது. போதைப் பொருள் தொடர்பான வழக்குகளில் அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் அறிக்கைகள் கிடைப்பதில் ஏற்படும் தாமதமும் இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இதனை தவிர்ப்பதற்காக அந்த திணைக்களத்தின் திறனை அதிகரித்தல், நவீன தொழில்நுட்ப வசதிகளை வழங்குதல் மற்றும் பரிசோதனை நடவடிக்கைகளை விரைவுபடுத்துதல் அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சிறைச்சாலை நெரிசல் என்பது வெறும் நிர்வாக பிரச்சினை அல்ல, அது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக கருதி அணுகப்பட வேண்டும் என்றும் குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இதனுடன் நீதிமன்றங்கள், காவல்துறை, சிறைச்சாலைகள் திணைக்களம் மற்றும் ஏனைய சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியமும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தின் பின்னணியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கைகள் நாட்டின் சிறைச்சாலை அமைப்பின் நீண்டகால மாற்றங்களை ஏற்படுத்துமா என்பது குறித்து தற்போது பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகின்றது. முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவின் மகனும் சட்டத்திறனியின் மாடு ரகித ராஜபக்ச உள்ளிட்ட மூவரை எதிர்வரும் ஜூலை 28 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது.
இன்று காலை சந்தேக நபர்கள் மூவரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர்களில் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவின் மகனான சட்டத்தரணி ரகித ராஜபக்ச, ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் ஹொரணி பகுதி அமைப்பாளராக செயற்பட்ட சரத் அபேசிங்க மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர்களில் ஒருவரான வருண ஹிந்திகி ஆகியோர் அடங்குகின்றனர். இவர்கள் மூவரும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு ஏற்கனவே விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் கும்பல் தலைவராக கருதப்படும் ஹரக்கட்டா என அழைக்கப்படும் நத்துன் சிந்தக விக்ரமரத்னவின் மனைவியிடமிருந்து 1200 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக மூவருக்கும் எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த ஹரக்கட்டாவை பாதுகாப்பதாகவும் அவரை சாதாரண விளக்கமறியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறி இந்த பணம் பெறப்பட்டதாக விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான குரல் பதிவுகள் வெளியாகியதை தொடர்ந்து கடந்த மாதம் 25ஆம் தேதி மூவரும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் முதலில் ஜூலை 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் இன்று வரை விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று 2வது முறையாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட மூவரையும் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் எதிர்வரும் ஜூலை 28ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் மேலதிக விசாரணைகளை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது. அரசியலில் வெற்றி பெற அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவது அவசியம் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இளைஞர்களிடம் தெரிவித்துள்ளார். கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் இடம்பெற்ற ஜென்சி தலைமுறையினருடனான சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த ரணில் விக்ரமசிங்க, அரசியல் என்பது மிகவும் கடினமான பயணம். சிலர் இதில் தோல்வியடைந்து விலகி செல்கின்றனர். இன்னும் சிலர் அரசியலை கைவிட்டு வேறு துறைகளுக்கு செல்கின்றனர். 1977ஆம் ஆண்டு ஜே.ஆர். ஜெயவர்தன தலைமையிலான அரசாங்கத்தில் எங்களுடன் இணைந்து செயற்பட்ட சிலர் பின்னர் அரசியலை விட்டு விலகி வர்த்தகம் மற்றும் சட்டத்துறைகளில் ஈடுபட்டனர். அரசியலுக்கு முழுமையான அர்ப்பணிப்பு தேவை. அந்த அர்ப்பணிப்பு இல்லையெனில் பொருளாதாரம், அரசியல் பொருளாதாரம் மற்றும் அரசியல் தந்திரோபாயங்கள் தொடர்பான அறிவை பெற்றிருந்தாலும் அதன் மூலம் முழுமையான பயனை அடைய முடியாது என குறிப்பிட்டார். மேலும் அரசியலில் களத்தில் இறங்கி செயற்படுபவர்களுக்கே பொறுப்புகளை வழங்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு அனுபவம் வாய்த்தவர்கள் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இதன்போது இளைஞர் ஒருவர், நீங்கள் கௌடில்யரின் கொள்கைகளையா, சந்திரகுப்தரின் கொள்கைகளையா அல்லது இரண்டையும் பின்பற்றுகின்றீர்களா என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த ரணில் விக்ரமசிங்க, நான் ரணில் விக்ரமசிங்கவாகவே இருக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். அதேவேளை கௌடில்யரின் அர்த்த சாஸ்திரம், சந்திரகுப்தரின் மற்றும் மாக்கியவெள்ளி போன்ற அரசியல் சிந்தனையாளர்களின் கொள்கைகள் மற்றும் தத்துவங்களை கற்றுக்கொள்வது அரசியலில் முக்கியமானது என்றும் முன்னாள் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனும் முன்னாள் கடற்படை லெப்டினன்ட்டுமான யோசித்து கனிஷ்க ராஜபக்ச சுமார் 60 பில்லியன் ரூபாய் பணத்தை எவ்வாறு சம்பாதித்தார் என்பதை நிரூபிக்க தவறியதாக கூறப்படும் வழக்கு தொடர்பில் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு மீண்டும் கவனம் பெற்றுள்ளது. யோசித்த ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான 98 வயதுடைய டேசி போரஸ் ஆகியோருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் வழக்கின் குற்றப்பத்திரிகையை திருத்தி தொடர்ந்து முன்னெடுக்க அரசு தரப்பு நடவடிக்கை எடுத்துள்ளதாக நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நீதிபதி ரஷ்மிகா முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணையில் உள்ள பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தனர். இந்த வழக்கில் 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி முதல் 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 5,96,79,900 ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டவை மற்றும் அந்த பணத்தை கொழும்பு பங்குச் சந்தையில் முதலீடு செய்தமை, அத்துடன் பண்டாரவளை எல்லை பகுதியில் அமைந்துள்ள தோட்டம் ஒன்றை கொள்வனவு செய்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன.
மேலும் சட்டவிரோதமான நடவடிக்கைகள் மூலம் பெறப்பட்ட வருமானம் என்பதை அறிந்திருந்தும் அல்லது அறிந்திருக்க வேண்டிய காரணம் இருந்தும் அந்த பணத்தை வங்கிக் கணக்குகள் மற்றும் நிலையான வைப்புகளில் வைத்திருந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. பணமோசடி செய்ய சதித்திட்டம் தீட்டியமை, அதற்கு உதவியமை மற்றும் அந்த சதித்திட்டத்தின் மூலம் குற்றத்தை மேற்கொண்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளும் இதில் அடங்குகின்றன. இந்த வழக்கில் முன்னாள் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ரவி ஸ்டின்யா, சிரேஷ்ட தலைமை தளபதி லெப்டினன்ட் கமாண்டர் DAA அரந்திர உள்ளிட்ட 7 கடற்படை அதிகாரிகள் மற்றும் 98 சாட்சியங்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு தொடர்பான ஆதாரங்களாக வங்கிக் கணக்கு விவரங்கள், நிலையான வைப்பு ஆவணங்கள், பங்குச்சந்தை முதலீட்டு பதிவுகள், 2009 முதல் 2015 வரையான காலப்பகுதியில் கடற்படைக்கு சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகள் உள்ளிட்ட 25 ஆவணங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் ரத்மலான பகுதியில் உள்ள வீடு ஒன்றை கொள்வனவு செய்தமை மற்றும் எல்லை பகுதியில் உள்ள நியூபர்க் எஸ்டேட் எனப்படும் தோட்டத்தை வாங்கியமை தொடர்பான ஆவணங்களும் வழக்கு ஆதாரங்களாக சேர்க்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் டெய்சி போரஸ் உடல்நல காரணங்களால் மற்றொரு வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் யோசித ராஜபக்ச மீது மட்டும் வழக்கை தொடரும் வகையில் குற்றப்பத்திரிகை திருத்தப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. பிரதிவாதிகள் முன்வைத்து சில சட்ட ஆட்சேபனைகளை மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளதாகவும் வழக்கை தொடர்ந்து முன்னெடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யோசித ராஜபக்ச 2006ஆம் ஆண்டு கடற்படையில் இணைந்ததுடன் 2009 முதல் 2010 வரையான காலப்பகுதியில் உக்ரைனில் உள்ள தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் பயிற்சி பெற்றதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் கடற்படையில் பணியாற்றிய காலத்தில் மாதாந்தம் சுமார் 73,000 ரூபாய் சம்பளம் பெற்றதாகவும் அந்த காலப்பகுதியில் பெற்ற வருமானம் தொடர்பாகவும் விசாரணைகளில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்து சொத்து மற்றும் பணப்பரிமாற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திடுங்கள்.